காலத்தில் ஒரு வெட்டுக்கிளியும் ஒரு எறும்பும் இருந்தன. கோடைக்காலம் முழுவதும் வெட்டுக்கிளி நாள் முழுவதும் பாட்டுப் பாடியும் ஆடி மகிழ்ந்தும் உற்சாகமாக விளையாடியும் நேரத்தை கழித்தது. ஆனால் எறும்புகளோ வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் சுறுசுறுப்புடன் உழைத்து குளிர்காலத்திற்காக தேவையான உணவுப் பொருட்களைச் சேகரித்துக் கொண்டிருந்தன. தங்கள் வீட்டில் தானியங்களைச் சுமந்து சென்று நிரப்பின. வெட்டுக்கிளி எறும்பை பார்த்துச் சிரித்தது. ஏன் வீணாக இப்படி உழைத்து உன்னை வருத்திக் கொள்கிறாய்? என்னைப்போல் ஆடிப்பாடி மகிழலாம் அல்லவா என்று கேலி செய்தது. அதற்கு எறும்பு, இப்போது நீ விளையாடு. ஆனால் அடுத்து வரப்போகும் குளிர்காலத்தில் உணவு கிடைக்காது. அதற்காகத்தான் இப்போதே நாங்கள் சேகரிக்கிறோம் என்று பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு தன் வேலையைத் தொடர்ந்தது. விரைவில் குளிர்காலம் வந்தது. கடுமையான பனி எங்கும் சூழ்ந்தது. எங்கும் உணவு கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளியால் உணவு தேட முடியவில்லை. அது குளிரிலும் பசியிலும் வாடியது. அப்போதுதான் கோடைக்காலத்தில் உழைக்காத தன் தவறு புரிந்தது. உணவின்றி தவித்த வெட்டுக்கிளி இறுதியில் எறும்பின் புற்றின் வாசலுக்குச் சென்றது. நண்பா எறும்பே, நீ சேர்த்து வச்சிருக்கிறாய். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து உதவ முடியுமா என்று பரிதாபமாக கேட்டது. அதற்கு எறும்பு, கோடை காலத்துல நீ என்ன செய்தாய்? நான் ஆடிப்பாடி மகிழ்ந்தேன். நீ ஆடியும் பாடியும் கழித்த காலத்தில் நாங்கள் உழைத்தோம். அதனால் இப்பொழுது எங்களுக்கு பசி இல்லை. ஆடிப்பாடிய நீ இப்போது பசியுடன் இருக்கிறாய். இதுபோன்று இருக்காதே என்று கூறிவிட்டு எறும்புகள் அனைத்தும் தங்களது உணவை வெட்டுக்கிளிக்கு பகிர்ந்து கொடுத்தன. இந்தக் கதையின் நீதி, வருங்காலத்தைப் பற்றி இப்போதே சிந்தித்து அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். இன்றைய உழைப்பு நாளைய மகிழ்ச்சி. நன்றி.